பாஜகவுக்கு 400 இடங்கள் கிடைக்காது. 240 முதல் 220 இடங்கள் தான் கிடைக்கும். யோகேந்திர யாதவ் அதிரடி அறிவிப்பு. லோக்சபா தேர்தலில் பாஜகவுக்கு 400 இடங்கள் கிடைக்காது. பாஜக 240 முதல் 220 இடங்களைத்தான் கைப்பற்றும். பாஜகவால் தனித்து பெரும்பான்மை பெற முடியாது என தேர்தல் வியூக வகுப்பாளரான யோகேந்திர யாதவ் தெரிவித்துள்ளார். லோக்சபா தேர்தலில் 400க்கும் அதிகமான இடங்களை கைப்பற்றும் என பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் திட்டவட்டமாக கூறி வருகின்றனர். அதே நேரத்தில் பாஜக 400க்கும் அதிகமான இடங்களை கைப்பற்றினால் அரசியல் சாசனத்தை அழித்து விடுவார்கள், இடஒதுக்கீட்டை ரத்து செய்து விடும் என காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி தலைவர்கள் விமர்சித்து வருகின்றனர். தென்னிந்தியாவின் 132 தொகுதிகளில் பாஜகவால் அதிகபட்சம் 20 தொகுதிகளைத்தான் கைப்பற்ற முடியும். வட இந்தியாவிலும் பாஜகவுக்கு கடும் எதிர்ப்பு உள்ளது. வட இந்திய மாநிலங்களில் காங்கிரசுக்கு ஆதரவு அலை இருக்கிறது எனவும் கூறப்படுகிறது. காங்கிரஸ் கட்சி இந்த முறை 100 இடங்களை தாண்டி வெல்லும் எனவும் ஊடகங்கள் எழுதி வருகின்றன. அத்துடன் 2019ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் பாஜக 40 தொகுதிகளில் சொற்ப வாக்குகளில் தான் வென்றது. இந்த 40 தொகுதிகளில் முடிவுகளும் வேறாக இருந்திருந்தால் பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடைத்திருக்காது எனவும் மூத்த பத்திரிகையாளர்கள் சுட்டிக்காட்டி வருகின்றனர். இதனை உறுதிப்படுத்தும் வகையில் தற்போது தேர்தல் வியூக வல்லுநரான யோகேந்திர யாதவ் பாஜகவுக்கு 260 இடங்களுக்குள் தான் கிடைக்கும், அதாவது பாஜகவுக்கு தனித்து பெரும்பான்மை கிடைக்காது என்கிறார். அதே நேரத்தில் பாஜகவின் கூட்டணி கட்சிகள் 35 முதல் 45 இடங்களை கைப்பற்றும். இதனால் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 300 முதல் 305 இடங்களை கைப்பற்றி மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்கிறார் யோகேந்திர யாதவ். மத்தியில் ஆட்சி அமைக்க பெரும்பான்மைக்கு தேவை 272 இடங்கள். இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சி 100 இடங்களில் வெல்லும் சாத்தியம் இருக்கிறது எனவும் யோகேந்திர யாதவ் கணித்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சி 100க்கும் அதிகமான இடங்களில் வென்றால் இந்திய கூட்டணி கட்சிகள் இணைந்து புதிய ஆட்சி அமைக்கக்கூடிய சாத்தியங்களையும் மறுக்க முடியாது என்கிறார் மூத்த பத்திரிகையாளர்கள்.